ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழில் ஒரு எழுத்து ஒரு மொழியோட ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். இது நான் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற என்னோடய ஷார்ட்கட். ஆனா பசு, ஆனா ஆடு, ஆடு மாடு பசு எல்லாமே அனிமல் கேட்டகரியில் வரும். அப்போது ஆனா பசு. ஈனா கொடு, ஈ அப்படின்னா ஈதல். ஈதல் மீனிங் அப்படின்னு கேட்டால் ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருள் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதா ஈதல். அப்போது ஈனா கொடு. ஊனா இறைச்சி. இப்போது நம்ம வெளியூர்லேருந்து வீட்டுக்கு வரோம் அப்படின்னா அம்மா நமக்கு நான்வெஜ் எடுத்து செய்வாங்க. அப்போ நான்வெஜ் இறைச்சி. ஊனா இறைச்சி. ஏனா அம்பு, அம்பு ஏவு அப்படின்னா ரைமிங்காக சொல்லுவாங்க. அதனால் ஏனா அம்பு. ஐனா தலைவன். இப்போ நமக்கு பிடிச்ச ஹீரோட படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம அங்கே போயிட்டு ஐ தலைவன் அப்படி தானே சொல்லுவோம். அப்போ ஐனா தலைவன் ரைமிங்காக. கானா சோலை, காசோலை. செக்கை காசோலைன்னு சொல்லுவாங்க. அப்போ கானா சோலை. கூ அப்படின்னா பூமி. பூமியில் நிறையா கூவகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கூவகம் அப்படின்னா ரகசிய இடம். அப்போது கூனா பூமி. கைனா ஒழுக்கம். இப்போ நம்ம பஸ்ஸில் போகும்போது கரம் சிரம் புறம் நீட்டாதீர் சொல்லுவாங்க. அப்போ சிரம்னா கை, கை கால் தலை எதுவுமே வெளியே நீட்டாமல் நம்ம ஒழுக்கமாக உட்காந்துட்டு போகணும். அப்போது கைனா ஒழுக்கம். கோனா அரசன். கோ அப்படின்னு கேட்டால் ஒரு ஹெட்டு. அப்போ ஹெட்டுனா அரசன். அப்போ கோனா அரசன். சானா இறந்து போ. இப்போது நம்ம திட்டும்போது செத்துப்போ அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போது சானா இறந்து போ. சீ அப்படின்னா இகழ்ச்சி. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எதனா இன்ஃபர்மேஷன் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சீ அப்படி சொல்லுவோம். அப்போ இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குமோ, அப்போ இகழ்ச்சி. சே அப்படின்னா உயர்வு. எங்கேயுமே நம்ம உண்மையை சொன்னால், சேனா சொல்கிறது, உண்மையை சொன்னால் நமக்கு உயர்வு கிடைக்கும். சோ அப்படின்னா மதில், மதில்னா வால். இப்போ நம்மளை விட அது ஹைட்டு அதிகமாக இருக்க வாலில் போய் நம்ம ஏறி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா சோ அப்படின்னு பெருமூச்சு விடுவோமா. அப்போ சோனா மதில். தா அப்படின்னா கொடு. இது எல்லாரும் யூஸ் பண்ணுறதா. எனக்கு கொடு அப்படின்வாங்க, எனக்கு தா அப்படின்வாங்க. தானா கொடு. தீ அப்படின்னா நெருப்பு. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தூ அப்படின்னா தூய்மை. தே அப்படின்னா கடவுள். கடவுளை தேவன் கூட சொல்லுவோம் நம்ம. அப்போ தேவன் கடவுள். தைனா தையல் ரைமிங்காக. தை தையல். நா நாவு. நைனா இழிவு. யாரோ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை கேட்குறாங்க. அது நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் அவங்களுக்கு நம்ம தராமல் நை நை அப்படி சொல்கிறோம். நைனா இல்லை. அப்போ அது அவங்களுக்கு இழிவாக இருக்கும். அப்போது நைனா இழிவு. நே அப்படின்னா அன்பு. நேனா நேனு. நேன்னா நான், நான் எப்பயும் அன்பாக இருப்பேன் மற்றவங்கக்கிட்ட அப்படின்றது. அப்போ நேனா அன்பு. நோ அப்படின்னா வறுமை. நமக்கு எப்போவுமே வறுமை வரக்கூடாது. அப்போ நோ நோ. பே அப்படின்னா மேகம். பேனா பேய். மேகத்தில் தான் பேய் தெரியுதுன்னுவாங்க. அப்போ பே மேகம். பை அப்படின்னா இளமை. இளமைனா நம்ம யூத்தாக இருக்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ பைனா இளமை. மீ அப்படின்னா வான். இங்கிலீஷில் மீனா நான். நான் எப்போவும் வானத்தை போல் உயர்வாக இருக்கணும். அப்போ மீனா வான். மே அப்படின்னா அன்பு. மே மந்த் லீவ் விட்டால் தாத்தா பாட்டி கூட போய் நம்ம நல்லா அன்பாக இருக்கலாம். மை அப்படின்னா அஞ்சனம். குழந்தைங்களுக்கு கண்ணில் மை வைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக பயந்து பயந்து தான் வைக்கணும். அப்போ அஞ்சனம். மைனா அஞ்சனம். யா அப்படின்னா அகலம். யானா யானை. யானை பார்க்க எப்படி இருக்கணும், ரொம்ப அகலமாக இருக்குமா. அப்போ யானா அகலம். நோ அப்படின்னா நோய். நமக்கு நோய் வரக்கூடாது. அப்போது நோ நோய். தூ அப்படின்னா உன். நம்ம விளையாட்டுக்கு எல்லாருமே துண்ணு அப்படி தானே சொல்லுவோம். அப்போ தூனா உன். நீ அப்படின்னா முன்னிலை உரிமை. நீ அப்படின்னா ஒருத்தவனை தான் சொல்கிறோம். நீன்றது நமக்கு முன்னாடி இருக்க பர்சனை தான் சொல்லுவோம். அப்போ நீனா முன்னிலை ஒருமை. இப்போ ரைமிங் வேர்ட்ஸாக பார்ப்போம். பா அப்படின்னா பாடல். பூனா மலர். மானா மாமரம். போ அப்படின்னா செல். மோ அப்படின்னா மோத்தல். வானா அழைத்தல்.
வீணா மலர். வீணா இங்கிலீஷில் நாம் சொல்லுவாங்க. அப்போ நாம் எல்லாருக்குமே வந்து மலர் பிடிக்குமா? அப்போ வீணா மலர். வை அப்படின்னா புல். மூ அப்படின்னா மூப்பு.